அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவின் கடல் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தடவை அவர்களுடைய மாணவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டாங்க. இந்த உலகிலே மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியது எது என்று கேட்டாங்க. மாணவர்கள் சொன்னாங்க, பெற்றோர்கள், மனைவி, கணவன், குழந்தைகள், நண்பர்கள் என்று பதில் சொன்னாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் மிகவும் சரியான பதில் என்னண்டா, இந்த உலகிலே மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியது அந்த மனிதர்களுடைய இறப்புன்னு சொன்னாங்க, மரணம்னு சொன்னாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியது உங்களுடைய மரணம். எங்களோட உடம்புல உயிர் இருக்கி மிகவும் நெருக்கமாக இருக்கீங்களோட இந்த நெருக்கமாக இருக்கிற உயிர் அல்லாஹுடைய கட்டளை வந்துட்டால் மிக அவசரமாக போய்த்து சேர்ந்துடும். மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியது இந்த மரணம். இந்த மரணத்தை நானும் நீங்களும் மறந்து வாழக்கூடாது. அதே போல் இன்னும் ஒரு கேள்வி கேட்டார்கள், இந்த உலகிலே மிகவும் கூர்மையான ஆயுதம் எது என்று கேட்டாங்க. மாணவர்கள் சொன்னாங்க, கத்தி, வாள், இன்னும் சில பதில்களை சொன்னார்கள். சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் மிக சரியான பதில் என்ன தெரியுமா? இந்த உலகிலே கூர்மையான ஆயுதம் மனிதர்களுடைய நாக்குன்னு சொன்னார்கள். திமிரு பிடித்த பேச்சு, அகம்பாவம் கொண்ட பேச்சு, மக்களை காயப்படுத்தக்கூடிய பேச்சு, மக்களுடைய உணர்வுகளை இல்லாமல் செய்யக்கூடிய பேச்சு, மக்களை கேவலப்படுத்தக்கூடிய பேச்சு, இவ்வாறு அந்த பேச்சால் மனிதர்கள் உடைந்து நொறுங்கி போகிறார்கள். எனவே இந்த துனியாவிலே மிகவும் கூர்மையான ஆயுதம் இந்த மனிதர்களுடைய நாக்குன்னு சொன்னார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் அந்த மரண சிந்தனையோடு இந்த கூர்மையான ஆயுதத்தின் மூலம் மனிதர்களுடைய உள்ளங்களை நோகடிக்காமல் வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர்.